வெல்கம் டு Zeno Academy. டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். நம்ம என்ன ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டவுட் வரும். ஓகேவா, அதுதான் இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் கிளாரிஃபை இல்லாமல் இருந்திருக்கும், அது சில பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஹியூமன் பாடியில் ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன? பிரெயின். ஓகேவா, மைக்ரோ ப்ராசஸரை நான் வெறும் பிரெயினை மட்டும் வச்சு நிறைய டிஃபைன் பண்ணுறேன். இப்போ பிரெயின் மட்டும் இருந்தால் இருந்தால் நம்ம போதாதில்ல. லைக் நமக்கு பேச தெரியணும், பிரெயினை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியணும், அண்ட் பிரெயின்குள்ளே மெமரி ஸ்பேஸ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேவா, மைக்ரோ ப்ராசஸர்னால் சிபியு மட்டும்தான், அதாவது பிரெயின் மட்டும்தான் இருக்குது, பட் அதுக்குள்ளே ஒரு மெமரி ஸ்பேஸ் கிடையாது. ஒரு எழுத படிக்கிற ஒரு விஷயம் அதுக்கு தெரியாது. அண்ட் நம்மளால எந்த ஒரு இன்புட்டுமே மற்ற ஆர்கனுக்கு கொடுத்து வேலை செய்ய வைக்க அதுக்கு தெரியலை. இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், வெளியிலேருந்து ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, அதாவது வேலை செய்ய வைக்கணும்னா நம்மளுக்கு நர்வஸ் சிஸ்டம் மூலியமாக தானே இந்த ஆர்கனுக்கு இந்த ஒரு இதுவை அது பண்ணு அப்படின்னு சொல்ல வைக்கிறோம்ல. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு பேச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு எழுத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு பிரெயினை தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் என்னால் எக்ஸ்டர்னலாக தான் கனெக்ட் பண்ண முடியுதே தவிர்த்து அது உள்ளேயே எதுவுமே இல்லை. ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினேஷன். அதுவே மைக்ரோ கண்ட்ரோலர்னால் எல்லாமே எனக்குள்ளவே இருக்கும். அதாவது என்னால் எழுத முடியும், படிக்க முடியும், என்னை நல்லா ட்ரெயின் பண்ணிங்கன்னா என்னால் பேச முடியும், என்னால் எல்லாத்துக்கும் வேலையும் இட முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் எனக்குள்ளேயே இருக்கும். ஓகேவா, ஸோ இது இந்த ஒரு வேலையெல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர் பண்ணும். சிம்பிளாக சொன்னோன்னா நம்மக்கிட்ட மைக்ரோ ப்ராசஸர்னால் சிபியு மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே ரேம் இருக்காது, ராம் இருக்காது, ஐஓ டிவைசஸ் எதுவுமே இருக்காது. இது எல்லாத்தையும் நம்மளால் வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணி வேலை பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதே மைக்ரோ கண்ட்ரோலர்னால் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். சிபியு இருக்கும், ரேம் இருக்கும், ராம் இருக்கும், டைமர்ஸ் இருக்கும், சீரியல் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது எஸ்பிஐ, இந்த மாதிரி எல்லாமே அதுக்குள்ளவே இருந்து நம்மளால் ஒரு செயலாக செஞ்சு முடிக்க முடியும். ஓகேவா, இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும். இது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் புரியலை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தான் இந்த வீடியோவில் நல்லாவே பார்க்க போகிறோம் சொல்லிட்டேன். ஓகேவா, இதுலேயே நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. அதாவது ஆமு, பிக்கு அதெல்லாம் தாண்டி 8 பிட், 16 பிட், 32 பிட் அப்படின்னு சொல்லிட்டு சில ரேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிட்டுனா ஒன்றுமே இல்லை, பைனரி நம்பர்ஸ், அதாவது 0 1 அப்படின்னு தான் பிட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு அப்படின்னா 8 பிட்டுனா 8 பைனரி நம்பர்ஸ், அதாவது 1 2, அதாவது 8 நம்பர், அது எய்தர் 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். லைக் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 1 8. இது எல்லாமே ஒரு பிட்டும் ஒரு டேட்டா. இந்த 8 டேட்டாஸையும் நம்மளால் அட் அ டைமில் ப்ராசஸ் பண்ண முடியும். அதுதான் 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 8051 அப்படின்னு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை இந்த 8 பிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் லைக் எல்இடி பிளிங்கிங்கு, மோட்டார்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளால் 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதே 16 பிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16 பிட் எதர் அது 1ஆகவும் இருக்கும், 0வாக இருக்கும். இந்த 16 பிட்டையுமே என்ன பண்ண முடியும், நம்மளால் அட் அ டைமில் ஒரு ப்ராசஸாக பண்ண வைக்க முடியும். ஓகேவா, ஸோ இதான் மீடியம் லெவல் கண்ட்ரோல். லைக் ஒரு டிவைஸை மெஷர் பண்ணுறது, அதாவது ஒரு டெம்பரேச்சர் சென்சார் எடுத்துக்கோங்க. ஸோ ஹியூமிடிட்டி சென்சார் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் ஒரு சாயிலில் ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி நம்மளுக்கு ஈரப்பதம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு ஈரப்பதம் இல்லை அப்படிங்கிற நிலமையில நம்மளால் வாட்டர் பம்பை ஆன் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நம்மளால் வீட்டிலேருந்தே பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி 16 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா, இதுவே 32 பிட் அப்படின்னு சொல்லும் போது ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ், லைக் நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆஃபீஸ் இல்லைனா உங்களோட காரில் உங்களுக்கு ஏசி போடணும்,
ஓகே, ஏசி போடணுன்னா அந்த இடத்துல நீங்கள் வீட்டில் இருந்தே என்ன பண்ணிக்க, உங்கள் ரூமில் இருந்தே உங்களோட காரில் ஏசியை ஆன் பண்ணிக்க முடியும் த்ரூ தி ஐஓடி மூலியமாக. நம்மளால் வைஃபை கனெக்ஷன்ஸ் ஆர் நெட்ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்மளால் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹை ஹெண்டாக ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸாக போகும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 8 பிட்டு 16 பிட்டு 32 பிட்டு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ 8051 அந்த பிக் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன்ல, இந்த 8051நாலே 8 பிட்டு தான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுலேயுமே நிறைய 16 பிட்ஸ் இருக்கும், 32 பிட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ 8 பிட்னா எனக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, 16 பிட்னா என்ன தெரிஞ்சிருச்சு, 32 பிட்னா என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இதெல்லாம் பிக்கு அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கே மேம், அதை நான் எப்படி மேம் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம், அதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர். பிக் அப்படின்னா பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்பவே காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நம்மளால சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இந்த எல்இடி கண்ட்ரோலு, தெர்மோமீட்டர்ஸு, இல்லைனா ஏதாவது ஆட்டோமேஷன்ஸை லைக் ஏதாவது ஒரு மோட்டரை வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா மோட்டார் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்ற வைக்கணும், டெம்பரேச்சர் லோவாக இருந்துச்சுன்னா மோட்டார் வந்து ரிவர்ஸில் வந்து கண்ட்ரோல் ஆகிறது, லைக் வாய்ஸ் வர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் ஆகும். 8051 அப்படிங்கிறது 8051 வந்து ரொம்பவே பழமையான ஒன்று. அண்ட் எல்லா இடத்துலையுமே அதை மோஸ்ட் ஆஃப் அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து நம்மள 8051 வந்து பிகினர்ஸால் ஈஸியாக வந்து கோடு எழுதி புரிஞ்சுக்க கூடிய ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா? இதை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் லைட்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் பார்த்தியா, அந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம் தான் ஆம். இது மோஸ்ட்டாக 32 பிட்டில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ ஐஓடி டிவைசஸ் நான் சொன்னேன்ல, வீட்டில் இருந்தே நம்மளால் ஒரு காரில் இருக்க ஒரு ஏசி கண்ட்ரோல்லேருந்து இன்ஜின் கண்ட்ரோல் வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும்னா அது ஆம் மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஓகேவா? ஏவிஆர் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஆர்டினோ யூனோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஏவிஆர். ஓகேவா? ஆர்டினோ யூனோ போர்டு தான் ஏவிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பேசிக்காக ஒரு பிஇ கம்ப்ளீஷன் பண்ண அப்புறம் மோஸ்ட் ஆஃப் நம்ம ஆர்டினோ யூனோ போர்டு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ESP32 யூஸ் பண்ணுவோம், இல்லை ராஸ்பெரி பைத்தான் கோடிங் எழுத மாதிரி இருந்தால் நமக்கு ராஸ்பெரி பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்து ஏவிஆர் வச்சு நம்ம யூஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ESP32. ESP32 32 பிட்டில் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து லைக் வைஃபை கனெக்ஷன்ஸ் தேவையான இடத்துல எல்லாமே இந்த ESP32 இல்லை ESP8266 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போகிற வழியில் நீங்கள் டிராஃபிக் எங்கே கம்மியாக, நிறைய ரூட்ஸ் இருக்கும்ல, நிறைய கீ ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்க ஒரு பிளேஸை பார்க்கணும், ஒரு ரூட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் க்ளவுடை யூஸ் பண்ணி எங்கே டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் சிம்பிளாகவும் நம்மளால் ஃபினிஷும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான். இப்போது நான் இது எல்லாத்தையும் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேல் அப்படிங்கிறத நம்ம என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோன்னா, பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சொன்னேன். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கும். ஓகேவா? அதோட டைப் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற டைப் வந்து AT89C51 அப்படின்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம் தெரியலனா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் இந்த டைப் மைக்ரோ அதாவது AT89C51 அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணி சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி கெயில வந்து ஹேண்டில் பண்ணலாம், எப்படி வந்து ப்ராஜெக்ட் பேஜை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்காக ஸ்டே டியூன். அண்ட் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.